SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழில் உயிருடன் புதைக்கப்பட்ட மக்கள், ஒரே இடத்தில் குவியலாக 3 மண்டையோடுகள். 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை. 400 ஆண்டுகளுக்கு சிறை செல்ல வேண்டிய மஹிந்த, பொன்சேகா பகிரங்கம். நாமல் ராஜபக்ஷவை 3 முறை சிறையில் அடைத்த ரணில். தங்க நெக்லஸை திருடி விழுங்கிய திருடன் கைது. ஆப்கானிஸ்தானை உலுக்கிய நிலநடுக்கம், 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வின் போது 3 மண்டையோட்டு தொகுதிகள் குவியலாக ஒரே இடத்தில் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 40வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று 8வது நாளாகவும் இடம்பெற்றது. இதன்போது புதைக்குழியிலிருந்து புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 49 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 198 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் 218 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 7 வரை சூரியன் தெற்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இலங்கையின் அட்சரேகைகளுக்கு நேரடியாக மேலே இருக்கும். இன்று மதியம் 12:10 மணியளவில் சூரியன் மேலே உச்சம் தரும். இலங்கைக்கு மிக அருகிலுள்ள இடங்கள் ஆண்டிகம, பலல்ல, மிகஸ்வெவ, பம்பரகஸ்வெவ, பகுமன, அரங்கலவில்ல, செங்கலடி, ஈராவூர் என்பன இதில் செங்கலடி, ஈராவூர் ஆகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2010ஆம் ஆண்டில் ஆட்சியில் இருந்தபோது நிகழ்த்தியதாக கூறப்படும் பெருமளவிலான ஊழலுக்காக அவருக்கு 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், இலங்கையின் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான தெளிவான கண்ணோட்டமின்றி செயற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அவர்கள் சிங்கப்பூரின் லீ குவான் யூ, மலேசியாவின் மகாதிர் முகமது, ருவெண்டாவின் ஜெனரல் ஜுவென்ஸ் ஹாபியா மெரினா போன்ற சர்வதேச தலைவர்களுடன் ஒப்பிடுகையில் பெரும் பின்தங்கியவர்கள் என்றும் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். 2010இல் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசின் சீன பயணத்தின் போது 65 பேரை உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அழைத்து சென்றதாகவும் அவர் இதன்போது நினைவூட்டியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ரணில் விக்ரமசிங்கே என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர். அவருடைய நிலை எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் அரசாங்கம் உருவாக்கிய முன்னுதாரணத்தை நான் ஏற்கிறேன். இதன்படி ராஜபக்ஷ போன்ற ஒருவருக்கு சுமார் 400 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் சமீபத்தில் நாமல் ராஜபக்ஷ தன்னை பற்றி கூறிய கருத்துக்களுக்கு பதிலளித்த பொன்சேகா, தன்னை சிறையில் அடைத்து மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தன்னுடன் நெருக்கமாக இருந்த 35 மூத்த இராணுவ அதிகாரிகளை, அதில் ஜெனரல்கள், பிரிகேடியர்கள், மேஜர்கள், கேர்னல்கள் உட்பட ஓய்வூதியமின்றி இராணுவ சேவையிலிருந்து நீக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் மதிப்பெண்கள் தனக்கு வேண்டாம் என்றும் அவற்றை குறைக்க விரும்பினால் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோதே அவற்றை குறைத்திருக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் மதிப்பெண்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் அவற்றை குறிக்க விரும்பினால் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அவற்றை குறித்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியான அரசியலை செய்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்னை 3 முறை சிறையில் அடைத்தார். ஆனால் நான் சிறையில் அடைக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட FCID ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றால், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிறையில் அடைக்கப்பட்ட போதும் அது ஒரு அரசியல் பழிவாங்கலாகும். எனவே தொழிற்சங்கங்கள், போர் வீரர்கள், குடிமக்கள், முன்னாள் ஜனாதிபதி அல்லது அரசியல் கட்சிகள் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்பட்டவையா என்பது முக்கியமல்ல.
நாங்கள் நம்பிக்கை கொள்கையில் இருக்கிறோம். அதனால்தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அந்த முறையும் தவறு என்று நாங்கள் அப்போது நம்பினோம். அதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக ஒரு பெண்ணின் நகையை கொள்ளையடித்து விளங்கிய நபர் நாவலப்பிட்டி நீதவான் லசன்சி ரெட்நாயக்க முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளிடம் நகையை மீட்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சந்தேக நபர் ஒரு பெண்ணை வழிமறைத்து நகையையும் அவரது கைபேசியையும் கொள்ளையடித்து சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இருப்பினும் விசாரணைகளை தொடங்கிய நாவலப்பிட்டி போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். ஆனால் அவர் கொள்ளையில் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்தார். அவர் நகையை விளங்கியதாக சந்தேகித்த காவல்துறை அதிகாரிகள் அவரது வயிற்றில் உள்ள நெக்லஸை கண்டுபிடிக்க அவரை எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தினர். சந்தேக நபர் மீண்டும் குற்றவாளி என்றும் இதற்கு முன்பு இதுபோன்ற பல சம்பவங்களில் ஈடுபட்டவர் என்றும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சந்தேக நபர் கபகஸ்தலாவ மற்றும் கெட்டப்புலாவ வழியாக கரங்கல பகுதிக்கு தப்பிச் சென்ற போதே போலீசார் அவரை கைது செய்தனர். நாவலப்பிட்டி காவல்துறையின் பொறுப்பதிகாரி ஹரேந்திர கலகம்பெட்டியவின் கீழ் ஒரு காவல்துறை குழு விசாரணைகளை நடத்தி சந்தேக நபரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெக்டர் அளவுகோலில் 6.0 பதிவான நிலநடுக்கத்தின் காரணமாக பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பல இடங்களில் வீதிகள் கட்டட இடிபாடுகளால் சூழப்பட்டிருப்பதால் மீட்புக் குழுவினர் நுழைய முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வைத்தியசாலைகளுக்கு நூற்றுக்கணக்கானோர் காயங்களுடன் வந்து கொண்டிருப்பதாகவும் வீதி வழியாக வைத்தியசாலைகளுக்கு கொண்டுவர முடியாதவர்களை வான்வழியில் கொண்டுவர நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் பாதுகாப்பு படையும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டடங்களில் இடிபாடுகளில் ஏராளமானவர்கள் சிக்கியிருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 1000 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் உயிருடன் புதைக்கப்பட்ட மக்கள், ஒரே இடத்தில் குவியலாக 3 மண்டையோடுகள். 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை. 400 ஆண்டுகளுக்கு சிறை செல்ல வேண்டிய மஹிந்த, பொன்சேகா பகிரங்கம். நாமல் ராஜபக்ஷவை 3 முறை சிறையில் அடைத்த ரணில். தங்க நெக்லஸை திருடி விழுங்கிய திருடன் கைது. ஆப்கானிஸ்தானை உலுக்கிய நிலநடுக்கம், 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.